எத்தனையோ தேர்தல் வருகிறது போகிறது, ஆனால் என்ன மாறுதல் நிகழ்கிறது? மாற்றம் என்றது வெறும் சொல்லில் தானா? செயலாக எது நிகழ்ந்திருக்கிறது? இந்த மண்ணில் இருந்த தலைவர்கள் எல்லாம் செய்தி அரசியல் தான் செய்கிறார்கள். 500 ரூபாய் கொடுத்தால் 5000 ரூபாய்க்கு விளம்பரம் செய்கிறார்கள். நீங்களே பாருங்கள், குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் செப்டம்பர் 16 இருந்து கொடுப்போம் என்று சொல்வதற்கு ஜனவரியில் இருந்து விளம்பரம், ஜனவரியில் இருந்தே விளம்பரம், பல கோடி செலவு பண்ணி 1000 ரூபாய் கொடுப்போம் என்பதற்கு. இவர்களுக்கு செயல் அரசியலோ சேவை அரசியலோ கிடையாது, வெறும் செய்தி அரசியல் மட்டும்தான். உங்கள் பிள்ளைகள் செய்தி அரசியல் அல்ல, செயல் அரசியல் சேவை அரசியலை செய்ய வந்த பிள்ளைகள். இவர்கள் கட்சி தேர்தல் அரசியல் செய்வார்கள், மக்கள் அரசியல் செய்ய மாட்டார்கள். நாங்கள் கட்சி தேர்தல் அரசியலை தாண்டி மக்கள் அரசியலை செய்ய வந்த பிள்ளைகள். கட்சி அரசியல் தேர்தல் அரசியல் என்றால் என்ன? என் அன்புக்குரிய சொந்தங்களே, 10 ஆண்டுகள் ஆண்ட நாட்டின் பிரதமர் ஐயா மோடி தேர்தல் வரும்போது சிலிண்டருக்கு 200 ரூபாய் குறையுது என்றால் அது தேர்தல் அரசியல். தேர்தல் வரும்போது கச்சத்தீவை மீட்பேன் என்று சொல்வது தேர்தல் அரசியல். தேர்தல் வரும்போது ஆசிரியர் பிரச்சனையை கேட்டு தீர்ப்பேன் என்ற ஐயா ஸ்டாலின் சொல்வது தேர்தல் அரசியல். தேர்தல் வரும்போது 1000 ரூபாய் கொடுத்தேனே வந்ததா என்று கேட்பது தேர்தல் அரசியல். மக்கள் அரசியல் என்பது அது அல்ல. மக்கள் அரசியல் என்பது அது அல்ல. ஏனென்றால் அரசியல்வாதிகள் அடுத்த தேர்தலில் ஓட்டப்படி வாங்குவது என்பதை பற்றி சிந்திப்பான். தலைவன் மட்டும்தான் அடுத்த தலைமுறையின் வாழ்க்கை பற்றி சிந்திப்பான். அடுத்த தலைமுறையின் வாழ்க்கை பற்றி சிந்திப்பதுதான் மக்களின் அரசியல். மக்களின் அரசியல் என்ன? மக்களின் அரசியல் என்ன? ஒரு நாட்டில் கல்வி அமைச்சர் எழுந்து 100 விழுக்காடு கல்வி வரி பெற்ற மாநிலமாக என் மாநிலம் வர வேண்டும், அதான் எங்கள் கனவு. ஆனால் இப்போது 80 விழுக்காடு தான் கல்வி வரி பெற்ற மாநிலமாக இருக்கிறது. இதை 100 விழுக்காடு கல்வி வரி பெற்ற மாநிலமாக மாற்றுவதற்கு நாங்கள் கல்வியின் தரத்தை உயர்த்துகிறோம், பள்ளி கல்லூரிகளின் தரத்தை உயர்த்துகிறோம், பேராசிரியர் பெருமக்கள் ஆசிரியர் பெருமக்களை அதிகமாக சேர்க்க இருக்கிறோம், ஆசிரியர்களுக்கு அதிகமாக ஊதியம் கொடுக்க இருக்கிறோம், மாணவர்கள் கல்வி படிப்பதற்கு நிறைய வசதிகளை செய்து கொடுக்க இருக்கிறோம். இப்படி பேசினால் அது அறிவார்ந்த சமூகம், அது மக்கள் நலன் சார்ந்த சமூகம், ஒழுக்க மிகுந்த சமூகமாக உருவாகிறது என்று பொருள். ஆனால் நிதியமைச்சர் எழுந்து 45,000 கோடிக்குத்தான் ஆண்டு ஒன்றுக்கு சாராயம் விற்கிறது, அதை 50,000 கோடியாக உயர்த்துவதற்கு நாங்கள் திட்டங்கள் தீட்டிக் கொண்டு இருக்கிறோம் என்று பேசுவது அது என்ன அரசியல்? அது என்ன அரசியல் என்று யோசியுங்கள். இந்த அரசியலை தான் உங்கள் பிள்ளைகள் மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறோம். மக்கள் அரசியல் தேர்தல் அரசியல் என்றால் என் அன்பு தம்பி தங்கைகளே, என் அருமை பெற்றோர்களே, பஸ் கட்டணம் மாணவர்களுக்கு இலவசம் என்பது அல்ல. அது தேர்தல் அரசியல், கட்சி அரசியல். மக்கள் அரசியல் என்ன? ஆக சிறந்த கல்வியை தரமாக சரியாக சமமாக இலவசமாக கொடுத்துவிட்டு 10 லட்சம் 5 லட்சம் 15 லட்சம் கட்டி படிக்க வேண்டிய நிலையில் இல்லாது ஆக சிறந்த கல்வியை இலவசமாக கொடுத்துவிட்டு பஸ் கட்டணம் எடுத்துக்கொண்டு போய் படிடா மகனே என்று சொல்வது மக்கள் அரசியல். 1000 ரூபாய் எங்க அம்மாவுக்கு கொடுத்து விட்டு மாசம் 3000 ரூபாய்க்கு தண்ணி வாங்கி குடிக்க வைக்கிற நிலைமையை மாற்றி தூய குடிநீரை என் தாய்க்கு விநியோகம் பண்ணிட்டு என் தாய்க்கு கிடைக்கும்படி செஞ்சுவிட்டு 1000 ரூபாயை அவர் அரசை வச்சுப்பது மக்கள் நலன் சார்ந்த அரசியல், மக்கள் அரசியல். இதை நீங்கள் அறிவார்ந்து சிந்தித்து பார்க்க வேண்டும். ஓட்டுக்கு காசு கொடுத்து ஓட்டை வாங்குவது தேர்தல் அரசியல். ஓட்டுக்கு காசு கொடுக்க முடியாது, உளமாற உனக்காக நின்று மண்ணுக்கு மக்களுக்குமாக சேவை செய்வேன் என்று நிற்பது மக்கள் அரசியல். இதை என் அன்பு மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இங்கே வளர்ச்சி வளர்ச்சி என்று கட்டமைப்பது வெறும் வார்த்தையில் தான். இந்த ஆலைகள், இத்தனை ஆலைகள் இந்த நாட்டுக்குள் உள்நுழைந்திருக்கிறது. நம் நாடு என்ன வளர்ச்சி அடைந்திருக்கிறது? வளர்ச்சி அடைந்து விட்ட மாநிலத்தில் எதற்காக இலவச அரிசி? வளர்ச்சி அடைந்த மாநிலத்தில் எதுக்காக குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய்? வளர்ச்சி அடைந்த மாநிலத்தில் மதிப்புமிக்க வாக்குக்கு எதுக்கு 500 ரூபாய் காசு? வளர்ச்சி அடைந்து விட்டதே. அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகளே, ஒரு பண்டிகை, பொங்கல் பண்டிகைக்கு 650 கோடிக்கு குடிக்கிற மக்களுக்கு எதுக்கு இலவசம்? ஒரே நாள் பொங்கல், ஒரே நாள் தீபாவளி, ஒரு நாள் தீபாவளி பண்டிகைக்கு 650 கோடிக்கு குடிக்கிற அளவுக்கு காசு வச்சிருக்கிற நாட்டின் மக்களுக்கு எதற்காக இலவசம்? ஒரு பிடித்த நடிகரின் திரைப்படம் வெளியானால் ஒரே நாள் வசூல், ஒரு நாள் காட்சிகளில் வசூல் 34 கோடி. மது மயக்கத்திற்கும் கேளிக்கைக்கும் பொழுதுபோக்குக்கும் இவ்வளவு பணத்தை கொட்டி கொடுக்கிற வசதி இருக்கிற என் நாட்டு குடிகளுக்கு எதற்காக இலவசம்? எதற்காக? அதுதான் தேர்தல் அரசியல்.
ஆறுதலால் காயங்கள் ஆறுவதில்லை, அழுவதனால் எடையும் அடைந்துவிட முடியாது, தூறல்களால் பயிர்கள் விளையாது. என் தேசத்தை நாசமாக்கிய ஒரே சொல் இலவசம். இலவசம் என்பது வளர்ச்சி திட்டமே அல்ல, அது கொடுமையான வீழ்ச்சி திட்டம், தன்மானத்தை இழக்க வைக்கும் திட்டம். மானத்திற்காக உயிரை விட்ட தமிழ் தேசிய மக்களை தன்மானம் இழந்து கையேந்த வைக்கிற திட்டம். என்ன கொடுக்கிறார்கள்? மிக்சி இலவசம். என்ன கொடுக்கிறார்கள்? கிரைண்டர் இலவசம். என்ன கொடுக்கிறார்கள்? சைக்கிள் இலவசம். என்ன கொடுக்கிறார்கள்? மடிக்கணினி, லேப்டாப் இலவசம். ஏன் தண்ணீர் இலவசமாக இல்லை? ஏன் இல்லை? இதில் எல்லாம் இலவசத்தில் இழக்கிற பணத்தை எங்கிருந்து எடுக்கிறீர்கள்? இலவசத்தை சீமானும் அவன் தம்பி தங்கைகளும் விமர்சிக்கிறார்கள் என்ற உடனேயே விலையில்லா மடிக்கணினி, விலையில்லா மிக்சி, விலையில்லா கிரைண்டர், இலவசங்கிற சொல்லை எடுத்துட்டு விலையில்லா என்று போடுகிறார்கள். விலையில்லா, எங்களுக்கு விலையில்லா. நீங்க வாங்குற கம்பெனிலேயே உங்களுக்கு விலை இல்லவா? உங்களுக்கு விலை இருக்குல்ல? அப்ப அந்த விலை யார் கொடுத்த விலை? எங்க விலை, நாங்க கொடுத்த காசு. இது எவ்வளவு பெரிய ஏமாற்று! மிக்சி கொடுத்தாய் மசாலா அரைக்க, கிரைண்டர் கொடுத்தாய் மாவு அரைக்க, மிக்சி கொடுத்தாய் மசாலா எதை வச்சு அரைப்பது? மிளகாய் மல்லி யார் விளைய வைப்பது? கிரைண்டர் கொடுத்தாய் அரிசி பருப்பு ஆட்டணும். அரிசி பருப்பு எங்கிருந்து வரும்? விவசாயிகிட்ட இருந்து. விவசாயி ஏன் கடனாளி ஆகிறான்? விவசாயியின் விளைபொருளை வாங்கி அதை சேமிப்பு கிடங்கில் வைக்க ஒரு சேமிப்பு கிடங்கு மாவட்ட தலைநகரில் உண்டா? இல்லை. ஆனால் டாஸ்மார்க் சரக்கை பத்திரமாக பாதுகாத்து வைக்க முன்னாடி எல்லாம் குடித்தவர்களை பிடித்து வழக்கு போட்டார்கள் காவலர்கள். இப்போது குடிக்கிற சரக்கை பாதுகாக்க வாசலில் நிற்கிறார்கள், டாஸ்மார்க் வாசலிலே. முறை இருக்கிறது. குடிக்கு போகும்போது நீங்கள் கார் ஓட்டி கொண்டு போகலாம், மோட்டர் பைக் ஓட்டி கொண்டு போகலாம். குடித்து விட்டு வண்டி ஓட்டக்கூடாது. விட்டுட்டு உருண்டு தவந்து நடந்துதான் நீங்கள் வீட்டுக்கு போக வேண்டும். அப்படி ஒரு நிலையை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். எப்படி? அப்போ ஒவ்வொரு டாஸ்மார்க்கும் அருகிலே ஒரு ஆம்புலன்ஸ் வச்சுக்கொள்ளணும். வச்சுக்கிட்டு குடிக்க போகும்போது, அப்பா வீட்டு அட்ரஸ் கொடுத்துருப்பாப்பா, நீ குடிச்ச மட்டையான தூக்கிட்டு வீட்டில் இறக்கி விடுறப்பா என்று வச்சால் அது சர்வீஸ், அது சேவை. ஒருத்தன் கேட்குறான் படத்துக்கு பேரே டாஸ்மார்க் தான். என்ன பேசுறான்னு தெரியுமில்ல? நட்டத்தில் ஓடுற ஆவின் பாலை டோர் டெலிவரி பண்றியே, லாபத்தில் ஒரு டாஸ்மார்க் கடையில் குவார்டர் ஆஃப் நீ ஏன் டோர் டெலிவரி பண்ண மாட்டேங்கிறான்னு கேட்கிறேன். எப்படி இருக்கு நாடுன்னு பார்த்துக்க, எந்த நிலையில் போய் கொண்டிருக்குன்னு பாரு. அப்போ எல்லாம் தலைகீழாக மாற வேண்டும். என் உடன் பிறந்தவனே, நாம் அதை மாற்ற வேண்டும். அந்த மாற்றத்திற்காக நிற்கிற பிள்ளைகள் என்பதால் தான் மாற்றம் என்று வந்த எல்லோரும் இந்த கட்சி ஆட்சிகளோடு கூட்டணி வைத்ததால் பெருத்த ஏமாற்றமாகிவிட்டது. அதை உணர்ந்துதான் உங்கள் பிள்ளைகள் மாற்றத்திற்காக இங்கே நிற்கிறோம். நீங்கள் பாருங்கள், இலவசம் என்பது எப்படிப்பட்ட திட்டம் என்பதை. செம்மறி ஆடுகள் குளிரில் நடுங்கும் போது நரி சொல்லுகிறது, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உங்கள் எல்லோருக்கும் கம்பளி போர்வை வழங்கப்படும் என்று. ஆடுகள் சந்தோஷமாக தலையாட்டி கொண்டு நின்னது. அதுக்கு தெரியாது நம்முடைய தோலை பிரித்துத்தான் கம்பளி செய்வார்கள் என்று. அந்த ஆடுகளுக்கு தெரியாது உங்கள் காசை பறித்துத்தான் இவர்கள் இலவசம் தருவார்கள் என்று தெரியாமல் நீங்கள் இலவசத்துக்கு மயங்கி கை நீட்டி வாங்கி கொண்டிருக்கிறீர்கள். ஓட்டுக்கு காசு வாங்குவது என்பது தன்மானத்தை அடமான வைப்பதற்கு சமம். காசு வாங்குகிறீர்கள், ஆனால் உங்கள்கிட்ட இருக்க நேர்மையை உங்கள் மகன் பாராட்டுகிறேன். கை நீட்டி காசு வாங்கிட்டோம்ப்பா, ஓட்டு போடுறேன்னு சொல்லிட்டோம்ப்பா, கொடுத்த வாக்கை காப்பாற்றணும்னு நினைக்கிறீங்க. நீங்க கொடுத்த வாக்கை காப்பாற்ற நினைக்கிற என் மக்கள், அது மாதிரி ஒவ்வொரு தேர்தல் அப்பவும் அவர் கொடுத்த வாக்கை காப்பாற்றி இருந்தால் நீங்கள் கையேந்த வேண்டிய நிலைமை வந்திருக்குமா என்று என் அன்பு தம்பி தங்கைகள் சிந்தித்து பாருங்கள். ஆழ்ந்து கவனியுங்கள், யோசியுங்கள். 500 ரூபாய் 5 வேளை பசியாமல் சாப்பிடலாம். ஆனால் நிரந்தர பசியை போக்க நிற்கிற மக்கள் உங்கள் பிள்ளைகள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அதுதான் முதன்மையானது. ஓட்டுக்கு காசு கொடுக்கிறவன் சேவை செய்ய வரமாட்டான். அடுத்த முறை வரும்போது இந்த முறை 500 கொடுத்தோம், அடுத்த முறை 1000 கொடுப்போம் என்றுதான் எண்ணுவானே ஒழிய மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும்ங்கிற எண்ணம் இருக்காது. இதே கள்ளக்குறிச்சி பாராளுமன்ற நாடாளுமன்ற தொகுதியிலே வென்று போனவர்கள் எத்தனை முறை வந்து உங்களை சந்தித்திருக்கிறார்கள், எவ்வளவு சேவை செய்திருக்கிறார்கள். இந்த மக்களின் பிரச்சனையை இந்திய நாடாளுமன்றத்துக்குள் அவர்கள் எடுத்து பேசியது எத்தனை முறை என்ன நிகழ்ந்திருக்கிறது, என்ன மாற்றம், என்ன முன்னேற்றம், என்ன ஏற்றம், என்ன மாறுதல், என்ன தேர்தல், என்ன ஆறுதல், எதுவும் இல்லை.
எதுவும் இல்லை. அப்ப மாற்றம் என்பது ஒரு சொல்லாக இருந்து பயனில்லை, செயலாக்கம் பெற வேண்டும். எங்கள் தலைவன் எங்களுக்கு கற்பித்தது சொல்லுக்கு முன் செயல் என்றார். என்ன செய்து விட்டாய் சீமான்? ஆணுக்கு பெண் சமம் என்கிற கோட்பாட்டை தவிர்த்து தகர்த்து ஆணும் பெண்ணும் சமம் என்ற கோட்பாட்டை உயர்த்தி பிடித்து சம வாய்ப்பு, சட்டமன்றம் பாராளுமன்றம் எல்லாவற்றிலும் சம வாய்ப்பு. 20 தொகுதியா 40, 20 ஆண்கள் 20 பெண்கள். பெண்ணிய உரிமை பேசிய திராவிட கட்சிகள், பாரதமாக்கு ஜே என்ற முழங்குகிற கட்சி பாரதிய ஜனதா போன்ற கட்சிகள் பெண் மக்களுக்கு எத்தனை இடம், எத்தனை இடம். சமூக நீதி பேசுற கட்சி திமுக. ஆதி திராவிட நலத்துறையை தவிர எந்த அமைச்சரவையில் ஆதி திராவிட மக்களுக்கு, இந்த ஆதி தமிழ் குடிகளுக்கு இடம் கொடுத்திருக்கிறது என்று எண்ணி பார்க்க வேண்டாமா? அரசியலமைப்பு கொடுத்த தொகுதியை தவிர ஆதி தமிழ் குடிகளுக்கு, ஒடுக்கப்பட்ட தமிழ் குடிகளுக்கு, தாழ்த்தப்பட்டு கிடக்கிற மக்களுக்கு அரசியல் அங்கீகாரம் பெற்ற தொகுதியை தவிர, தனி தொகுதியை தவிர பொது தொகுதியில் ஒரு இடம் உண்டா? ஒரே ஒரு இடம். எங்க அண்ணன் திருமாவளவன் அவர்கள், இந்த மண்ணின் மகன், ஆக பெரும் தலைவன், ஒரு இடம் எனக்கு பொது தொகுதி கொடுங்கள் என்றதுக்கு கொடுத்ததா திமுக? பொது தொகுதிக்கு நீங்கள் எல்லாம் ஆசைப்படலாமா? பொது குளத்தில் குளிக்க கூடாது, பொது பாதையில் நடக்கக்கூடாது என்பது போல பொது தொகுதிக்கு நீங்கள் ஆசைப்படக்கூடாது என்று கேட்ட கட்சி திமுக. நீ மறுபடியும் அவனுக்கு போட்டு சமூக நீதியை நிலைநாட்டுவ, சமூக நீதியை நிலைநாட்டுவோம். எங்கிட்டு சமூக நீதி? சமூக அநீதியில் நீங்கள் இழைக்கப்படுகிறது. இங்கே 22 சீட்டு, ஒரு சீட்டு இஸ்லாமியருக்கு, ஒரு சீட்டு கிறிஸ்தவருக்கு இல்ல. ஆனால் எல்லா வாக்கும் அங்கதான். ஒரு தூண்டில ஒரு புழுவை மாட்டி மீனை, பெரிய மீனை இழுப்பது போல கூட்டணிக்கு, நவாஸ்கனிக்கு ஒரே ஒரு தொகுதி ராமநாதபுரத்தை தள்ளி விட்டுட்டு மொத்த இஸ்லாமிய மக்கள் ஓட்டையும் வாங்கி கொண்டு போகுது. இது ஒரு கணக்கு. என் மக்களும் அதை நம்பி வாக்கு செலுத்தி அவர்களை வலிமைப்படுத்துவது. நான் கேட்டேன், ஒரே ஒரு நல்லது இஸ்லாமிய மக்கள், கிறிஸ்தவ மக்களுக்கு திமுக, அதிமுக, இந்த திராவிட கட்சிகள், இந்த இந்திய கட்சிகள், பாரதிய ஜனதா ஒரு இஸ்லாமியர் கிறிஸ்தவருக்கு சீட்டு தராது. அதையே திமுகவும் செய்து என்ன மாறுதல் இருக்கு? என்ன மாறுதல் இருக்கு? பிஜேபி 100 விழுக்காடு இந்து, திமுக 90 விழுக்காடு இந்து. கட்சியின் தலைவரே சொல்லுறார், நாங்கள் 90 விழுக்காடு எங்க கட்சியில் இந்து என்று. என்ன மாற்றத்தை கண்டாய்? என்னத்தை கண்டாய்? அப்ப மாறுதல் என்பது மக்களின் மனத்தில் இருந்து வரணும். புரட்சி என்பது மண்ணில் தோன்றுவதற்கு முன்பு மக்களின் மனத்தில் தோன்றணும். மாற்றணும், நாம் மாறணும். மாற்றணும், நீங்க மாறணும், நீங்க மாறணும். என்னரும் தம்பி தங்கைகளே, பள்ளிக்கூடத்தில் சீருடை அணிந்து வர வேண்டும் என்பது மரபு. அப்ப பிரேயர் அரங்கிலே எல்லோரும் சீருடையோடு நிற்க வேண்டும் என்பது மரபு. ஒரு மாணவன் நினைக்கிறான், 1000 மாணவர்கள் 999 மாணவன் சீருடை அணிந்து வரும்போது நாம் ஒருவன் மட்டும் சீருடை அணியவில்லை என்றால் எப்படி தெரிந்துவிட போகிறது? ஏதாவது ஒரு மாணவனுக்கு பின்னாடி நின்று கொள்ளலாம் என்று எண்ணுகிறான். பள்ளிக்கூடம் திறக்கிறது, மணி ஒலிக்கிறது. பிரேயர் அரங்கிலே, வணக்க அரங்கத்திலே எல்லோரும் பார்த்தால் யாருமே சீருடையில் இல்லை. ஏன்? ஒரு மாணவன் நினைத்தது போல ஒவ்வொரு மாணவனும் நினைத்தான். யாரும் சீருடை அணியவில்லை, அங்கே ஒழுங்கில்லை. ஆனால் அந்த மாணவன் யார் சீருடை அணிந்து வந்தாலும், வரவில்லை என்றாலும் நான் சீருடை அணிந்து போவேன் என்று நினைத்தால் அது ஒழுங்கு. அங்கே எல்லாம் சரியாக இருக்கும். நான் சரியாக இருந்தால் நாம் சரியாக இருக்கும், நாம் சரியாக இருந்தால் நாடு சரியாக இருக்கும். சுத்தம் சுகம் தரும் என்று எல்லா சுவற்றிலும் எழுதியிருக்கும் பார்ப்பீர்கள். எழுதுகிற நேரத்தில் இறங்கி தெருவை கூட்டினால் தெரு சுத்தமாகும். நீங்கள் உங்க தெருவை கூட்டுங்கள், நான் என் தெருவை கூட்டுகிறேன். அவரவர் தெருவை, அவரவர் வாழ்விடத்தை அவரவர் இறங்கி கூட்டினால் தேசம் தானாக சுத்தமாகும். என் தம்பி தங்கைகளே, இதுதான் புரட்சி, இதுதான் புரட்சி. இந்த தேர்தலில் வாக்கு செலுத்த போகும்போது என் அன்பு மக்களிடத்தில் கேட்கிறேன், ஒரு தீப்பெட்டி நிறைய குச்சி வச்சிருந்தீர்கள், கொளுத்தினீர்கள் தீபத்தை ஏற்றுவதற்கு. கொளுத்த முடியவில்லை, அணைந்து போய்விட்டது, அணைந்து போய்விட்டது, அணைந்து போய்விட்டது. அத்தனை தீக்குச்சியும் தீர்ந்து விட்டது. உங்கள் நோக்கம், உங்கள் இலக்கு அந்த விளக்கை ஏற்றுவதுதான். இப்போது கடைசியாக ஒரே ஒரு குச்சி தான் இருக்கிறது. தீப்பெட்டி கையில் இருக்கிறது, ஒரே ஒரு தீக்குச்சி தான் இருக்கிறது. எவ்வளவு பொறுப்புணர்வோடும் கடமை உணர்வோடும் எச்சரிக்கை உணர்வோடும் அந்த தீக்குச்சியை கொளுத்தி பொருத்தி விளக்கை ஏற்றுவீர்களோ அப்படி இந்த தேர்தலில் நீங்கள் வாக்கை செலுத்த வேண்டும். கடைசி தீக்குச்சி இந்த பிள்ளைகள் தான். எங்களை கெட்டியாக பிடித்துக் கொள்ளுங்கள். என் உயிரினமின் உடன் பிறந்தார்களே,
எங்களை கெட்டியாக பிடித்துக் கொள்ளுங்கள். இந்த களத்திலே நான் நிறுத்தி இருக்கிற என் அன்பு தம்பி ஜெகதீச பாண்டியன் என்பவன் என்னோடு, என் உணர்வோடு, என் உயிரோடு கலந்து நிற்கிற என் அன்பு தம்பி. நீண்ட காலமாக 1/4 நூற்றாண்டுக்கு மேலாக என்னோடு இணைந்து நிற்கிற என் உடன் பிறந்தவன். நாட்டிற்கு நான் ஈழத்தாயகத்திற்கு என் உயிர் தலைவனை சந்திக்க போகும்போது தனி ஒருவனாக வந்து என்னுடன் வழி அனுப்பி வைத்த மகன் இவன்தான். நாங்கள் கிளம்பி போயிட்டோம், பெங்களூர் கிட்ட போயிட்டோம். எங்கிருந்து போறதுங்கிறது 3 நாள் 1 வாரமா விவாதம். மும்பையிலிருந்து போகலாம், இல்ல சிங்கப்பூர் போயிட்டு அங்கிருந்து போகலாம். அப்ப எனக்கு பாஸ்போர்ட் இருந்தது, இப்ப எனக்கு பாஸ்போர்ட் இல்லை. ஏன்னா நான் இன்டர்நேஷனல் டெரரிஸ்ட் ஆயிட்டதுனால எனக்கு பாஸ்போர்ட் இல்லை, எனக்கு இல்லை. பயப்படுறான். எந்த நாட்டுக்கு அவனை விட்டா அங்க இருக்கிற தமிழர் எல்லாம் உசுப்பிடுவான், எழுப்பிடுவான். அதனால பயம். அப்ப நாங்க போனோம். சரி, கடைசியா பெங்களூர்ல இருந்து போறதுன்ட்டு போயிட்டு இருக்கும்போது இவனுக்கு தான் போன் வருது, திருப்பி அண்ணனை கூட்டிட்டு போயிருங்க. ஏன், அங்கே நாளைக்கு சுதந்திர தினம் இலங்கையில், அவங்க பட்டாசு வெடிப்பாங்க, நாங்களும் எங்கள் பங்குக்கு கொஞ்சம் வெடிக்கணும். அதனால இந்த நேரத்தில் அண்ணன் வர்றது சரி வராது, வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துருங்க. நாங்கள் சொல்லும்போது திருப்பி கூட்டி வாங்க. வீட்டிலே வந்து படுத்து கிடந்தோம். 2 நாள் கழித்து திருப்பி போய் அங்கே போய் சேர்ந்து என் தலைவனை சந்தித்து வந்தேன். நான் திருப்பி இறங்கும் போதும் அவன் தான் என்னை வந்து கூட்டிகிட்டு வந்தான். அன்றிலிருந்து இன்று வரை என்னோடு இருக்கிற என் உடன் பிறந்தவன் என் தம்பி ஜெகதீச பாண்டியன். ஆகப்பெரிய கல்வியாளன். திரைப்பட கல்லூரியிலே திரைப்பட இயக்குனர் பயிற்சி முடித்தவன், ஓவிய கல்லூரியிலே கல்ச்சர் ஓவியம் படித்தவன். பிறகு என் தம்பி வெற்றிமாறன் அவர்களோடு இணைந்து பணியாற்றியவன், என்னோடு தம்பி படத்திலே பணியாற்றியவன், கதிர் அவர்களோடு பணியாற்றியவன். மிக திறமைசாலி. கம்யூனிஸ்ட் கட்சி இயக்கத்திலே எங்கள் தாத்தா, எங்கள் அப்பா எல்லோரும் இருக்கும்போது கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை உள்வாங்கி மார்க்ஸ், லெனின், ஏங்கல்ஸ், இங்கர்சால், பிளாட்டோ, அரிஸ்டாட்டில், சாக்ரட்டிஸ், பிடல் காஸ்ட்ரோ, சேகுவாரா, ஓசிமின் எல்லாவற்றையும் வாசித்து நேசித்து நிற்கிற வரலாற்றின் மகன் ஜெகதீச பாண்டியன் என்கிற என் தம்பி. அவனுக்கு வாக்கு செலுத்தி நீங்கள் வெல்ல வைத்து கள்ளக்குறிச்சி நாடாளுமன்றத்தில் இருந்து உங்கள் பிரதிநிதி, பாராளுமன்ற உறுப்பினர் என்பவன் மக்களின் பிரதிநிதி, மக்களுக்காக, மக்களின் உரிமைக்காக குரல் எழுப்புகிற பிரதிநிதி, அவன் உரிமைக்காக ஓங்கி ஒலிக்கிற பிரதிநிதி. இந்த 8 கோடி மக்களின் பிரதிநிதியாக 40 பேர் செல்ல இருக்கிறார்கள். 40, 20 பெண் புலிகள், 20 ஆண் புலிகளை நான் தேர்வு செய்து அனுப்புகிறேன். என் தம்பி ஜெகதீச பாண்டியனை வெற்றி பெற செய்து அனுப்புங்கள். இந்திய நாடாளுமன்றத்திற்குள் சட்டை பைக்குள் என் தலைவன் படத்தை வைத்துக் கொண்டு துணிவோடு நுழைவான். எந்த நாடு எங்களை பயங்கரவாதி, தீவிரவாதி என்று பழி சுமத்தி இன்றைக்கு தடை செய்து வைத்திருக்கிறதோ அந்த தடையை நொறுக்கி என் பிள்ளைகள் அதே கோட்டைக்குள் புலியாக நுழைவார்கள். உறுதிமொழி பதவி பிரமாணம் ஏற்கிற போது உயிர்ப்பால் ஊட்டிய என் தமிழ் மீதும், அறிவுப்பால் ஊட்டிய, உயிர்ப்பால் ஊட்டிய என் தாயின் மீதும், அறிவுப்பால் ஊட்டிய என் தாய் தமிழ் மீதும், எல்லாவற்றுக்கும் மேலாக நாங்கள் நேசத்தை நிற்கிற எங்கள் உயிர் தலைவன் பிரபாகரன் மீது ஆணையிட்டு உறுதியேற்கிறேன் என்று என் பிள்ளைகள் உறுதியேற்பார்கள். என் அன்பு மக்களே, எங்கள் கைகளை இறுக பற்றி கொண்டு இந்த மண்ணை, மக்களை, மக்களின் நலத்தை, காட்டை, மேட்டை, நீரை, நிலத்தை எல்லாவற்றையும் காப்பாற்றுங்கள். படிக்க கல்வி, பார்க்க வேலை, குடிக்க நீர், சுவாசிக்க காற்று, பயணிக்க பாதை, எரிக்க தடையற்ற மின்சாரம் எல்லாம் கிடைக்க உங்களுக்கு இருக்கிற வாய்ப்பு உங்கள் பிள்ளைகள் நாங்கள் தான். உண்மைக்கு, நேர்மைக்கு, எளிமைக்கு, தூய்மைக்கு, நாட்டு மக்களின் நன்மைக்கு, எல்லாவற்றையும் மாற்ற துடிக்கும் தலைமைக்கு ஒரே சின்னம் மைக்கு. அன்பிற்குரிய சொந்தங்களே, அருமை தம்பி தங்கைகளே, உங்களை நம்பி நிற்கிற எங்களை பாருங்கள். உங்கள் மதிப்புமிக்க வாக்கை எங்களுக்கு தாருங்கள். வருஷ நாள் தேர்தல் நாட்டில் நடக்குது, அதனால நமக்கு இங்கே என்ன கிடைக்குது? வருஷ நாள் தேர்தல் நாட்டில் நடக்குது, அதனால நமக்கு இங்கே என்ன கிடைக்குது? எரியும் போது பொணமும் கூட எழுந்து நிற்கிது, எரியும் போது பொணமும் கூட எழுந்து நிற்கிது, உசுர் இருந்தும் வா முதுகே குனிஞ்சு நிற்கிது. அடத்தோளா ரொம்ப நாளா பேசாம இருந்து நாம பூனமடா சூடு சொரண மறந்து, கேட்காம தான் இருந்து இப்போ போகுதடா கோவனமும் பறந்து, இப்போ போகுதடா கோவனமும் பறந்து. அவன் பட்டு வேட்டியை பற்றி
கனவில் இருந்த போது அவன் கட்டிய கோவணமும் களவாடப்பட்டது என்கிறார் கவிப்பேரரசு வைரமுத்து. நாம் கட்டிய கோவணம் களவாடப்படுவதற்கு முன்பு கெட்டியாக உங்கள் பிள்ளைகள் கைகளை பிடித்துக் கொள்ளுங்கள். எண்ணர் மக்களே, உங்களிடமிருந்து உங்களுக்காக வந்தவர்கள், தாயின் வயிற்று வழியில் பிறந்தவர்கள் அல்ல, பல நூறு ஆண்டுகளாக இனம் தாங்கி வந்த வழியில் இருந்து பிறந்து வந்த இந்த பிள்ளைகளை கைவிட்டு விடாது மைக்கு சின்னத்திலே ஏப்ரல் 19 வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். புரட்சி என்பது எப்போதும் வெல்லும். உங்கள் பிள்ளைகள் எங்களின் வெற்றி அதை சொல்லும். எங்களின் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, என் தம்பி ஜெகதீச பாண்டியன் வெல்க. நாம் தமிழர்.